தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. நாம் கடந்த 2 வாரங்களாக ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். போன மெசேஜஸில் ஆதி ஆகம புஸ்தகத்தின் முக்கியத்துவம், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரயோஜனங்கள், ஆதி ஆகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற ஞானம், அதன் முக்கியத்துவம், இதை குறிச்செல்லாம் பார்த்தோம். போன மெசேஜில் கர்த்தர் எப்படி ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். சகலத்தையும் ஆரம்பித்தவர் கர்த்தர், படைப்புகளை உருவாக்கினவர் கர்த்தர். ஒரு காலத்தில் இந்த இயற்கை உலகம் இல்லை, இயற்கை உலகத்தை ஆரம்பித்தவர் கர்த்தர். ஒரு காலத்தில் பரலோகம் கூட இல்லை, வானங்கள் இல்லை, அவைகளை ஆரம்பித்தவர் கர்த்தர் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ஆரம்பித்தது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் போதிக்கப்படுகிற விதமாய் இந்த இயற்கை உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறவரும் கர்த்தர். அதனால தான் அவருக்கு பேர் ஆல்ஃபா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. இதை குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஆதி ஆகம புஸ்தகம் வேதத்தின் மற்ற புஸ்தகங்கள், ரைட், பைபிளில் மொத்தம் 66 புக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மற்ற புக்ஸையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, விளங்கி கொள்வதற்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்பதை குறித்தும் பார்த்தோம். நான் என் வாழ்க்கையிலேருந்து ஒரு சாட்சி சொன்னேன். எனக்கு பாருங்கள், இந்த எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தையும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் புரிந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்த புஸ்தகம் ஆதி ஆகமம். ஆதி ஆகமத்தின் மூலமாக எனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் எபேசியர் நிருபத்தை எனக்கு நன்றாக புரிந்து கொள்ள உதவி செய்தது. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தையும் நன்றாக விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜஸ் கேட்கலன்னா தயவுசெய்து போய் கேளுங்க. நம்ம யூடியூப்பில் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது. இதுக்கு நீங்கள் போய் அந்த பழைய மெசேஜஸ்லாம் நல்லா கேட்கலாம். ஆதி ஆகமம் ஆரம்பித்து 2 மெசேஜ் தான் போதிச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக. அதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி தொடர்ந்து நம்ம ஆதி ஆகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க போகிறோம். அதில் அநேக காரியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. அதனால் அதை நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். வாசிப்போம். முதல்ல ஜெபிச்சிடலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். பிதாவே, நீர் சர்வ வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதைகளையும் வழிமுறைகளையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு நீர் எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களையும் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்க வாழ்க்கை, அவங்க சூழ்நிலைகள், அவங்க சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் நீர் அறிவீர். பிதாவே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும், உம்முடைய கரம் வெளிப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஆதி ஆகமம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே, சொல்லுங்க, ஆதியிலே, இன் த பிகினிங், தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே, அதாவது நித்தியத்தில், ரைட். இது ஏதோ ஒரு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடையாது. ஆதியிலே என்றால் நித்தியத்தில். அதை குறித்து நம்ம இந்த 2வது 3வது வசனங்களை படிக்கும்போது இந்த காலங்கள், ரைட், அந்த முதல் 2 வசனங்களுக்கும் நடுவில் கடந்து சென்ற அந்த காலங்கள், அப்புறம் எப்போ கர்த்தர் இந்த 3வது வசனத்தை சொன்னார், இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்ம இந்த 2 மற்றும் 3ஆம் வசனங்களை தியானிக்கும் போது நான் வழக்கமாக சொல்லுவேன், ரைட். இப்போ ஆரம்பத்தில் அந்த முதல் வசனத்தில் இன்னும் என்னெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அதிலேயே நமக்கு இன்னும் எவ்வளவு வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நித்தியத்தில், ஆதியில் தேவன் வானத்தையும்
பூமியையும் சிருஷ்டித்தார். ரைட், காட் மேட் ஹெவன் அண்ட் எர்த். இது நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் அழுத்தம் திருத்தமாக போதிக்கப்படுகிறது. ஒரு 2 வசனங்களை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வச்சிருக்கிற அந்த குறிப்பான பாயிண்ட்டுக்குள்ளே கடந்து செல்வோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை, அதாவது வார்த்தைன்ற இடத்துல இயேசுன்னு போட்டுக்கோங்க. அது இயேசுவை குறிக்கிறது. இது பைபிள் எழுதப்பட்ட அந்த பைபிளை குறிக்கிறது கிடையாது. இயேசுவை குறிக்கிற அது வார்த்தை. அது அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தைன்ற இடத்துலலாம் இயேசுன்னு போட்டு வாசிங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்டடிக்கு சம்மந்தப்பட்டது. அது இன்னும் இந்த வசனம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் விளங்கும். அல்லேலூயா. ஆதியில் இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாக இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவன் இங்கே சொல்கிறது பரலோக பிதா. அல்லேலூயா. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு பரலோக பிதாவிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாய் இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு பரலோக பிதாவோடு இருந்தார். சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கவனிங்க, இங்கே என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? சகலமும் சொல்லுங்கள், சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்குற அந்த எல்லா காரியங்களுமே இயேசு மூலமாய் உருவாக்கப்பட்டது. பரலோக தேவன் உருவாக்கின காரியங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம்னாலும் சரி, இயற்கை காரியம்னாலும் சரி, எல்லாத்தையும் உருவாக்கினவர் யார்? பரலோக பிதா. அவர் எப்படி செய்தார்? இயேசு மூலமாய் உருவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே இயேசுவை குறித்த ஒரு அற்புதமான போதனை. அதை அவர்ன்ற இடத்துலலாம் இயேசுன்னு போட்டு வாசிங்க, நல்லாயிருக்கும். இயேசு அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இங்கேயும் பாருங்கள், முந்தின பேருமானவர்னால் எல்லா சிருஷ்டிப்புக்கும் முன்னாடி இயேசு இருந்தார். ரைட். நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த பூமி, நம்ம பார்க்குற இந்த வானம், நம்ம பார்க்குற இந்த நட்சத்திரங்கள், நம்ம பார்க்குற இந்த இயற்கை உலகம், இது எல்லாவற்றுக்கும் முன்பே இயேசு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும். நம்ம பரலோக பிதாவை பார்க்க முடிகிறது இல்லையா? அவரை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய வெளிப்பாடாக இயேசு இருக்கிறார். ரைட். இயேசு அதர்சனமான பரலோக பிதாவுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள், இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்காத காரியம் இந்த பூமியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது தானாக வந்துச்சு, இது அதுவாக என்ன எவால்வ் ஆகி வந்துச்சு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள், சகலமும், எவ்ரிதிங். ரைட். 17ஆவது வசனத்தை பார்ப்போம். இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஜீசஸ் இஸ் பிஃபோர் ஆல். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம். எத்தனை தடவை இங்கே எல்லாம், சகலமும், எல்லாவற்றிற்கும் அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை கொஞ்சம் கவனிங்க. ரைட். ஏனென்றால் 16 திரும்ப வாசிக்கலாம். ஏனென்றால் இயேசுவுக்குள் சகலமும் ரைட் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். ரைட். முதல்ல கர்த்தர் வானத்தையும் பூமியும் சொல்லிட்டு வராங்க ஆதி ஆகமத்தில். வானத்தையும் பூமியும் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள், பரலோகத்தில் இருக்கிற வானதூதர்கள், பூமியில் இருக்கிற மனுஷர்கள், பூமியில் இருக்கிற மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள், இப்போ விழுந்து போன தூதர்கள், பிசாசு, ரைட், எல்லாமே கர்த்தர் தான் உருவாக்குனார். அவர் உருவாக்கும்போது பிசாசுலாம் நல்லவனாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் பாவம் செஞ்சு கீழே விழுந்தான். ரைட். அல்லேலூயா. அதிகாரங்களும் அடுத்து பாருங்கள், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். இந்த இயற்கை உலகத்துலேயும் சரி, ஆவிக்குரிய உலகத்துலேயும் சரி. ரைட். ஆவிக்குரிய உலகத்தை நம்மளுடைய இயற்கை கண்களால் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியங்களும் சரி, சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களாலும்
துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், சொல்லுங்க சகலமும், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ஜீசஸ் இஸ் பிஃபோர் ஆல். எல்லாம் இயேசுவுக்குள் நிலை நிற்கிறது. கர்த்தர் உருவாக்குனவர் மட்டுமல்ல, அதை தாங்குகிறவர், அதை ஆதரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி, ப்ரீஎமினன்ஸ், ரைட், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஜீசஸ் இஸ் தி ஆல்ஃபா அப்படின்றது இங்கே போதிக்கப்படுகிறது. அவர் தான் சகலவற்றிற்கும் ஆரம்பம், ரைட். எல்லாவற்றுக்கும் முன்பாக அவர் இருந்தார். இந்த இயற்கை உலகத்துக்கு முன்னாடியெல்லாம் கர்த்தர் இருந்தார். இதே சத்தியம் பாருங்கள், நமக்கு நீதிமொழிகள்லையும் போதிக்கப்படுகிறது. அதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளுக்கு போங்க, ரைட். காட் இஸ் பிஃபோர் ஆல். அவர் தான் சகலவற்றிற்கும் காரணர், சகலவற்றையும் ஆரம்பித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். இங்கே நீதிமொழிகளில் கர்த்தர் ஞானத்தை குறித்து போதிக்கிறார். அப்போ போதிக்கும்போது பல அருமையான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அதை குறிச்செல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஞானத்தை குறித்தும் ஞானத்துடைய முக்கியத்துவத்தை குறித்தும், ரைட், ஞானம் எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை குறித்தும் கர்த்தர் போதிக்கிறார், ரைட். அப்படி போதித்து கொண்டே வரும்போது ஞானத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார், ரைட். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் பார்ப்போம். 22ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 8:22. இங்கே ஒரு சில காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கும் ஆதியாகமத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஆதியாகமத்தில் விளக்கப்படாத ஒரு சில காரியங்கள்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பேசேஜிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 22வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், சொல்லுங்கள், கிரியைகளுக்கு முன், ரைட். அதாவது வானம் பூமி இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே, பிஃபோர், ரைட். இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கோம். நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன், ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சில சமயம் ஒரு சில காரியங்கள் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து படித்தோம்னா அது கொஞ்சம் நல்லா விளங்கும். இதில் சொல்லப்படாத ஒரு சில காரியங்கள் அதில் நமக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. அதனால், ரைட். The Lord possessed me in the beginning, சொல்லுங்கள், in the beginning, ரைட், in the beginning of his way, ரைட். அவருடைய வழிகளின் ஆரம்பத்தில், ரைட், கர்த்தர் ஞானத்தை உடையவராக இருந்தாராம், ரைட். in the first, ரைட். ரேஷீத் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, ரைட். இது இதே வார்த்தை தான் ஞானமே பிரதானம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இல்லையா, 4ஆம் அதிகாரத்தில். அங்கேயும் இந்த வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட்டு, ஆரம்பத்தில், ரைட். இந்த இயற்கை படைப்புகள், வானமும் சரி பூமியும் சரி மற்ற எந்த படைப்புகளும் சரி எதையுமே உருவாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஞானத்தை உருவாக்குனாராம், ஞானத்தை உடையவராக இருந்தாராம். ஹல்லேலூயா. The Lord possessed me in the beginning of his way. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், பூர்வம் முதல், பூர்வம்னா நித்தியத்தில், ரைட், பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தர் முதல்ல ஞானத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய கிரியைகள், வானம் பூமி அதில் உள்ள யாவற்றையும் அதுக்கப்புறம் தான் உருவாக்குனார். அப்போ ஞானம் ஞானத்துடைய மேன்மையை இங்கே போதிக்குது. ஆனால் இதில் இந்த சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு ஒரு சில ஐடியாஸ், இன்சைட்லாம் இங்கே கர்த்தர் கொடுக்குறார். பூமி உண்டாகும் முன்னும், பாருங்க, பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நித்தியத்தில், ரைட். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதாவது ஞானம் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். நீங்கள் நீதிமொழிகளை ஆதியாகமத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜலம் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் 2வது வசனத்தை படித்து பார்க்கும்போது ஜலம் ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், ரைட். ஆழங்கள், ஜலம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, ரைட். 2வது வசனத்திலே இருக்குது. அதெல்லாம்
கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பூமி இருந்துச்சு, பூமியில் ஜலம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா. இந்த கனெக்ஷன்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், ரைட்? ஆனால் அதை நான் உங்களுக்கு அங்கங்கே பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆழங்களும் ஜலம் புரண்டு ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். இங்கேயும் பாருங்கள், பாயிண்ட் என்ன சொல்லப்படுகிறது? எல்லாம் உண்டாக்கப்பட்டது, ரைட்? கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. கர்த்தர் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி உண்டாக்கினார் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும், நீங்கள் ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நிலம் அப்போ உருவாக்கப்படலை. நிலம் தண்ணீருக்கு அடியிலேருந்து மேலே வருது. நிலமும் தண்ணீரும் செப்பரேட் தான் பண்ணப்படுது. ஆதியாகமம் அந்த 4ஆம் அதிகாரம், 4 வசனம் 5ஆம் வசனம் அதிலெல்லாம் அப்படியே வரிசையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கவனிப்பீங்க, ரைட்? கர்த்தர் நிலம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொன்னார் கர்த்தர்? ஹல்லேலூயா. சொல்கிறதுக்கு பாயிண்ட் காரணம் இருக்குது, ரைட்? தண்ணீர் உண்டாவதாக அப்படின்னு சொல்லலை. தண்ணீர் ஆல்ரெடி இருந்துச்சாங்க, ரைட்? அதெல்லாம் எப்போ கர்த்தர் உருவாக்குனார்? ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா? அதை கொஸ்டினை வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம அதுக்கு பதிலெலாம் நம்ம 2-3 வசனங்களை தியானிக்கும்போது அதுக்கு பதிலெலாம் பார்ப்போம், ரைட்? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் தண்ணீரை பிரிக்கிறத பார்க்குறோம், ரைட்? 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வானங்களுக்கு மேலாக இருந்த தண்ணீரையும் வானங்களுக்கு கீழே இருக்கிற தண்ணீரையும் பிரிக்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 1 அதிகாரம், ரைட்? 9ஆம் வசனத்தில் நிலம் உண்டாவதாக அப்படின்னு கர்த்தர் சொல்லலை, ரைட்? நிலம் ஆல்ரெடி இருந்துச்சு, பூமி ஆல்ரெடி இருந்துச்சு. அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ரைட்? அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். வெட்டாந்தரை ஆல்ரெடி இருந்துச்சு, தண்ணி அதை மூடி இருந்துச்சு. ஆனால் ஜலம்லாம் தனியாக ஒரு இடத்துல சேரட்டும், வெட்டாந்தரை காணப்படட்டும் என்றார் கர்த்தர். ஆனாலும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தண்ணீர் உண்டாக கடவுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நிலம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. மலைகள், குன்றுகள், ரைட், இதெல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்போ கவனிச்சிங்களா? அதெல்லாம் ஹல்லேலூயா. அதெல்லாம் நீதிமொழிகளில் இங்கே ஞானத்தை குறித்து போதிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஒரு காலத்தில் மலையை உண்டாக்குனார், ரைட்? அது எப்போ உண்டாக்குனாருன்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், ரைட்? ஆனால் இங்கே கவனிங்க, மலைகள் உண்டாவதற்கு முன்பாக, ரைட், குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் ஞானம் உண்டாக்கப்பட்டது. அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன், ரைட்? அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும். இதெல்லாம் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கறதில்ல. ஆதியாகமத்தில் இதெல்லாம் போதிக்கப்படலை. உயரத்தில் கர்த்தர் மேகங்களை ஸ்தாபித்தார், மேகங்களை ஞானத்தினால் உண்டு பண்ணினார் என்ற வசனம் வேதம் திரும்ப திரும்ப போதிக்குது, ரைட்? சமுத்திரத்தின் ஊற்றுகள், சமுத்திரத்துக்குன்னு ஊற்றுலாம் இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் அடைச்சி வச்சார், ரைட்? இந்த சமுத்திரத்தின் ஊற்றுகளை தான் கர்த்தர் நோவாவின் காலங்களில் திறந்து விட்றாரு, ரைட்? பூமியின் ஆழத்தில் இருக்கிற ஊற்றுகளை திறந்து விட்றாரு, வானத்தில் இருக்கிற மதகுகளை திறந்து விட்றாரு, இல்லையா? 2 அட் அ டைம் திறக்கப்படுது. அதனால தான் பூமி வெள்ளத்தினால் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஆதியாகமத்தில் நமக்கு சொல்லப்படலை பாருங்கள். இந்த படைப்புகளை குறித்த விளக்கம்னா ஆதியாகமத்தில் இல்லை, ரைட்? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அந்த ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை மனசில் வச்சுக்கோங்க, ரைட்? சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். பூமிக்குன்னு அஸ்திபாரம்லாம் இருக்குது. வேதம் இதை திரும்ப திரும்ப நமக்கு போதிக்குது. பூமியின் அஸ்திபாரம், ரைட்? உலக தோற்றத்துக்கு முதல், ரைட்? பூமிக்கு அஸ்திபாரம் போடப்படுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பல வசனங்கள் இருக்குது பைபிளில். பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்லாம், ரைட்? யோபின் புஸ்தகத்துக்கு போங்க. யோபின் புஸ்தகம்
38ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோபோடு கூட பேசின வார்த்தைகள், ரைட்? அப்போ அவர் பேசினப்போ ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் வாசிப்போம். 4ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். பேசிக்காக கர்த்தர் வந்து யோபுட்ட உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு என்னெல்லாம் தெரியாதுன்றதை எடுத்து காமிக்கிறார். யோபு வந்து ரொம்ப பேசுகிறார், ரைட்? கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யோபு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மாதிரி நல்ல உத்தமமான மனுஷன் பூமியில் யாரும் கிடையாது. அவ்வளோ நல்ல மனுஷன். அவர் சகித்த பிரச்சனைகள்லாம் நம்மளாம் வாழ்க்கையில் சகித்தது கிடையாது, ரைட்? அதனால் அவர் ஒன்றும் மட்டப்படுத்தி பேசுகிறேன் நான். ஆனால் நம்ம வேதத்தின்படி ஒரு சில நம்ம நிதானித்து பார்க்கும்போது, எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது, யோபு வந்து கொஞ்சம் அவருடைய வேதனை நிமித்தமும் அவருடைய துக்கத்தின் நிமித்தமும் அவர் நண்பர்களோடு வந்து பேசும்போது கொஞ்சம் ஓவராக பேசுகிறார், ரைட்? அளவுக்கு அதிகமாக பேசுகிறார். தன்னுடைய சுயநீதியை உயர்த்தி பேசுகிறாரு, ரைட்? ஒரு கர்த்தரை நான் கேள்வி கேட்க போகிறேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்லாம் பேசுகிறார் இல்லையா? கர்த்தர் அதனால தான் அவருக்கு பதில் சொல்கிறார். அவருக்கு பதில் சொல்கிறப்ப நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்குறார். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறியே, ரைட்? உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறார் பேசிக்காக, ரைட்? அப்போ 4ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் கேட்ட கேள்வியை பாருங்கள். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. பாருங்கள், ஒரு காலத்தில் கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். அந்த அஸ்திபாரப்படுத்துகிற காரியங்கள்லாம் நீங்கள் ஆதி ஆகமத்தில் விளக்கம்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கர்த்தர் முதல் வசனத்திலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறார், ரைட்? ஆதியில் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஒருத்த வரியில் முடிச்சிடுறார். பைபிள் எப்பொழுதுமே இப்படி தான். ஒரே இடத்துல ஒரு காரியத்தை குறித்து எல்லா வெளிச்சத்தையும் கர்த்தர் வைக்கிறது கிடையாது. அதை பைபிள் முழுசாக பரப்பி விட்டுருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. ஒரு சில பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் புரியணும்னா உங்களுக்கு புதிய ஏற்பாடு தெரியணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் தெரியணும்னா உங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியணும். ஆதி ஆகமம் வழங்கணும்னா உங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் கொஞ்சம் தெரியணும், ரைட்? யோபின் புஸ்தகங்கள்லாம் தெரியணும். இப்படி கர்த்தர் வந்து தன்னை குறித்த வெளிச்சத்தையும் தன்னுடைய வழிமுறைகள் கிரியைகளை குறித்த வெளிச்சத்தையும் பைபிள் முழுசாக பரப்பி வச்சிருக்கிறார். வேணும்னே பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விரும்பி நாடி தேடுகிறவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. நம்ம தேடணும்னே அவர் அப்படி பரப்பி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்போ ஒரு காலத்தில் கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரம்லாம் போடுறாரு. பூமிக்கு தூண்கள்லாம் இருக்குது அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கு. இதெல்லாம் மெட்டஃபரிக்கல் லாங்குவேஜ் கிடையாது, ரைட்? பைபிள் வந்து ஒன்றும் ஒரு கவிதை கிடையாது, ரைட்? ஒரு சில காரியங்கள்லாம் வந்து பாருங்கள், சில சமயம் இந்த வெறும் ரீசனிங் லாஜிக் அதை வச்சு பைபிளை படிக்கிறவங்க ஒரு சில காரியங்கள்லாம் இது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன், இல்லை இது வந்து ஒரு கவிதை நயத்தோடு சொல்லப்படுகிற காரியம், இது வந்து அப்படி கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நிஜமாகவே பூமிக்கு தூண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ எப்படி ஒரு பில்டிங்க்கே தூண் தேவைப்படும் போது ஏன் பூமிக்கு தூண் இருக்கக்கூடாது? ஒரு பில்டிங்கை தாங்கிறதுக்கே நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம், தூண்கள் போடுறோம். ஏன் பூமிக்கு இருக்கக்கூடாது? உங்கள் கண்ணுக்கு தெரியலன்றதுனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? உங்களுக்கு தெரியுமா இதை குறித்து ஏதாவது? பூமி எப்படி உருவாக்குறது, ஒரு கோளை எப்படி உருவாக்குதுன்றது நம்ம யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதைத்தான் கர்த்தர் யோபுட்டையும் கேட்குற. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற நீ, ரைட்? உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு. இன்றைக்கி இதே காரியத்தை நம்ம வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கலாம். நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பொடிப்பயலுக்கு கூட பாருங்கள், சின்ன பயலுக்கு கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது, ரைட்? ஏதோ கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். இன்றைக்கி பத்தாததுக்கு இந்த ஏஐ டூல் அதெல்லாம் வந்துருச்சு. என்னத்தையா போட்டால் அது உடனே ஏதாவது பதில் கொடுக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற ரேஞ்சில் பேசுவாங்க, ரைட்? ஆனாலும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி பூமியில் இருக்கிறதுலே சிறந்த சயின்டிஸ்ட்டு கூட எல்லாம்லாம் தெரியாது. கர்த்தருடைய ஞானத்தை கூட கம்பேர் பண்ணால் அவங்க ஞானம் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? கர்த்தர் இதே கேள்வியை அவங்கள்ட்டையும் கேட்கலாம். கேட்டால் அவங்களும் யோபு மாதிரி தான் சொல்லணும், தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு தான் யோபு சொல்கிறார் கடைசியில். இன்றைக்கி பூமியில் இருக்கிற அறிவாளிகளாம் அந்த ரியாக்ஷன் தான் கொடுக்கணும். தெரியாமல் பேசிட்டேன், ரைட்? மன்னிச்சுக்கோங்க, இதை தான் சொல்லணும்,
ரைட். அடுத்து கேட்குறாரு பாருங்கள், கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதற்கு அளவு குறித்தவர் யார்? ரைட். இந்த பூமியில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் இந்த பூமியை குறித்து, காஸ்மோஸ், அப்புறம் ஆரிஜின் ஆஃப் லைஃப், இதை குறித்து நான் நிறையா வாசிப்பேன். எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு. அப்போ பூமியில் இந்த லாஸ் எல்லாம் இருக்குது பூமியில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டலாக இந்த உலகத்தில் 4 விதமான பிரமாணங்கள் இருக்குது. ரைட். இந்த லா ஆஃப் கிராவிட்டி, லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் பல்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு 4 பிரதானமான லாஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிஸ், அதையும் சரி இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அணு நமக்கு தெரிஞ்சது. அணுவுக்குள்ளே இந்த புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இப்போ அதுக்கும் சின்னதாக குவாட்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னெலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட். இந்த லாஸ் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸையும் கவர்ன் பண்ணுது. பூமி, கோள்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுது இந்த விதிகள். ரைட். த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இதுதான் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுது. இது இல்லாமல் இந்த இயற்கை உலகம் இருக்க முடியாது. ரைட். இதை குறித்து நான் பின்னாடி இந்த மற்ற காரியங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லும்போது இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ரைட். இதெல்லாம் இப்படி உலகத்தையே ஆளக்கூடிய பிரமாணங்கள் எப்படி தானாக வர முடியுமா? ரைட். ஒரு பிரமாணத்தை, இயற்கை உலகத்தை வேணால் ஒரு மனுஷனுடைய ஒரு டைரக்ஷன் இல்லாமல் தானாக செயல்படக்கூடிய விதத்தில், ரைட், ஒரு இப்படிப்பட்ட மகிமையான பிரமாணங்களை ஏற்படுத்தணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வர முடியுமா? முடியாது. கர்த்தர் ஏற்படுத்தினா தான் வரும் இல்லையா? நம்ம பார்க்குறோம் இந்த இயற்கை உலகம் அவ்வளோ ஒழுங்காக செயல்படுது. எல்லாம் செயல்பட வேண்டிய விதத்தில் கரெக்டாக செயல்படுது, கோஆர்டினேட் பண்ணி. ரைட். இந்த இயற்கை இப்போ பூமியில் ஒரு ஜீவன் இருக்கணும் அப்படின்னா, லைஃப் இருக்கணும் அப்படின்னா 26 முக்கியமான காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படணும். ஒவ்வொன்றும் எந்த அளவில் இருக்கணுமோ எக்ஸாக்டாக அந்த அளவில் இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா ஜீவன் இருக்க முடியாது பூமியில். ரைட். அந்த அளவுக்கு இந்த உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்டாக, ரைட், மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. காஸ்மோஸில் இந்த ஃபைன் டியூனிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் இந்த பக்கம் இல்லை கொஞ்சம் அந்த பக்கம் போச்சுன்னா அழிஞ்சிரும் எல்லாம். அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக நிர்ணயம் பண்ணி கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கியிருக்கிறார், இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கிறார். ரைட். பாருங்கள், படைப்பில் கர்த்தர் வல்லமையை மட்டும் பயன்படுத்தலை, ஞானத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். நம்ம பொதுவாக படைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வல்லமையை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், வல்லமையை மட்டும் பயன்படுத்தலை, ஞானத்தை பயன்படுத்தினார், அறிவு, புத்தியை பயன்படுத்தினார். நீதிமொழிகள் அதெல்லாம் சொல்லப்படுது. கர்த்தர் ஞானத்தினால் பூமியை உண்டாக்கினார், ரைட், அப்படின்லாம் வேதம் நமக்கு போதிக்குது, தெளிவாக போதிக்குது. ரைட். அதை தான் இங்கே யோபன் சொல்கிறது பாருங்க. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? எல்லாத்தையும் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் அதை உருவாக்குனது யார்? தானாக வர முடியுமா? அப்படி ஹல்லேலூயா, வாய்ப்பே கிடையாது. ஒரு அருமையான, இப்போ பாருங்கள், லா ஆஃப் கிராவிட்டி மட்டுமே அதை கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் எக்ஸாக்டாக இயங்க வைக்கணும்னா அதுவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் ஜஸ்ட் டு டூ தேட் அலோன். ஆனால் அது மட்டும் கிடையாது. ரைட். பல விதமான பிரமாணங்கள், பல விதமான ஜீவனுக்கு அதிமுக்கியமான காரியங்கள், காரணங்கள், இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவில் இருக்குது. அப்படி அளந்து நிர்ணயம் பண்ணி துல்லியமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தினவர் யார்? கர்த்தர் கேட்குறாருல. யோபிட்ட கேட்ட கேள்வியை இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் நிற்க வச்சு கேட்கலாம். கர்த்தர் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ரைட். அவரை கேட்குறாரு பாருங்க, இதை நீ அறிந்தால் சொல்லு. ரைட். அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? ரைட். இதெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வேணும்ல. ரைட். தாங்கிறதுக்கு காரியம் வேணும்ல. அதுக்கு தான் நம்ம பில்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா?
ரைட். இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டினா பில்லர் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? இந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை தாங்கணும்னா அந்த பில்லர்ஸ் வேணும். ரைட். பில்லர் இல்லாமல் நிற்பாட்ட முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கீழே பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போடுறோம். ரைட். நல்லா டைம் எடுத்து ஆழமாக தோண்டி நல்லா சிமெண்ட்டெல்லாம் நல்லா போட்டு ரைட்டு கம்பியெல்லாம் நல்லா ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பலப்படுத்தி ரைட் அப்படி ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுறோம். ஏன்? அந்த ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் அது மேலே கட்டப்படுகிற காரியங்களாம் நிற்கும் ஒழுங்காக இல்லையா? இல்லைன்னா விழுந்துடும். கர்த்தர் கேட்குறாரு, அந்த ஃபவுண்டேஷன் எங்கேப்பா எங்கே இருக்குது உனக்கு தெரியுமா? சரி, அதோட அந்த மூளைக்கல் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? நமக்கு தெரியுமா? இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளோ விஞ்ஞான அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கே தெரியாது. ரைட். அடுத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது 7ஆம் வசனம், விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப்பாடி. விடியற்காலத்து நட்சத்திரங்கள்னால் இது வந்து பாருங்கள், வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை சொல்லலை, இது ஒரு வகையான தூதர் கூட்டம். ரைட். இங்கிலீஷில் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா, த மார்னிங் ஸ்டார்ஸ் sang together and all the sons of God shouted for joy. நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது, மார்னிங் ஸ்டார்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ரைட். வெடிவெளி நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? லூசிஃபருக்கு கூட இந்த பேர் இருக்குது. ரைட். ஹல்லேலூயா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூதர் கூட்டம். ரைட். மார்னிங் ஸ்டார்ஸ் sang together, sons of God shouted for joy. இங்கே வந்து sons of Godன்னு சொல்கிறது தூதர்களை குறிக்குது. ரைட். அவங்களாம் கர்த்தருடைய இந்த சிருஷ்டிப்பை பார்த்து அவங்களாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, சேர்ந்து பாடுறாங்க. இது வந்து பரலோகத்தின் ஒரு நியதி. நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிரியைகள்லாம் நடக்கும்போது அங்கே தூதர்கள்லாம் பாடுவாங்க. கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். அவருடைய நியாய தீர்ப்பின் நீதியை குறித்து ஒரு பாட்டு பாடுவாங்க. கர்த்தர் சத்ருவை மடங்கடிக்கும் போது அந்த சத்ருவை மடங்கடிக்கிறதை குறித்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு வெற்றி உண்டாகும்போது அந்த வெற்றியை குறித்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இல்லை ஒரு செயலை அவர் ஆரம்பிக்கும் போது அந்த செயலை குறித்து ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்படி பரலோகத்தில் கர்த்தரை குறித்த பாடல்கள் வந்து எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இது பரலோகத்தின் பழக்கம். இங்கே அதுதான் அவங்க செய்கிறாங்க. கர்த்தர் வந்து மகிமையான இந்த படைப்புகளெல்லாம் உருவாக்கும்போது அதை பார்த்த வானதூதர்கள்லாம் வெவ்வேறு வகையான வானதூதர்களில் பல ரகங்கள் இருக்குது. ரைட். அதில் இவங்க இந்த மார்னிங் ஸ்டார்ஸ்லாம் ஒரு ரகம். அப்போ இவங்களாம் சேர்ந்து பாடுறாங்க, மற்ற வானதூதர்களும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் இல்லை. இது எல்லாத்தையும் கர்த்தர் வந்து சுருக்கமாக அந்த முதல் வசனத்தில் சொல்லிடுறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சிம்பிளாக சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ரைட். பாருங்கள், பைபிள் வந்து இயற்கையை உருவாக்கின தேவனாக கர்த்தரை குறித்து வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இயற்கையை உருவாக்கினவர். சொல்லுங்கள், இயற்கையை உருவாக்கினவர். நீங்கள் மற்ற இந்த மதங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், ஏன்ஷியன்ட் அந்த காலத்து மதங்கள்னாலும் சரி, இந்த காலத்து மதங்கள்னாலும் சரி, இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வணங்குகிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. ரைட். ஆனால் ஆதியாகமம் முதல் அதிகாரமே நமக்கு என்ன போதிக்குது? சகலத்தையும், சொல்லுங்கள், சகலத்தையும், இயற்கையும் சரி, பார்க்கக்கூடிய இந்த இயற்கை உலகத்தையும் சரி, பார்க்க முடியாத அந்த ஆவிக்குரிய உலகத்தையும் சரி கர்த்தர் உருவாக்கினார். He is the God of all creation. ரைட். உருவாக்கப்பட்ட காரியங்களை நாம் வழிபடக்கூடாது. ஏன்னா இவைகளெல்லாம் உருவாக்கின தேவனைத்தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு போதிக்கிறது. ரைட். இயற்கை வழிபாடெல்லாம் பைபிள் பிரகாரம் தப்பு. ரைட். கர்த்தர் வந்து இவைகளை சிருஷ்டித்தார். கர்த்தர் உருவாக்கின காரியம் இயற்கை. ரைட். இயற்கை வந்து கர்த்தர் கிடையாது. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த வானத்து நட்சத்திரங்களெல்லாம் வணங்குற பழக்கம்லாம் இருந்துச்சு. ரைட். நிலாவை வணங்குற பழக்கம்லாம், சூரியனை வணங்குற பழக்கம்லாம் மக்களுக்கு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் உருவாக்கின காரியங்கள். நாம் சிருஷ்டிப்புகளை வணங்கக்கூடாது, சிருஷ்டித்த தேவனை வணங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு இங்கே போதிக்குது. ரைட். கர்த்தரை குறித்த ஒரு வெளிச்சம் இங்கே கொடுக்குது பாருங்கள். நம்ம கர்த்தர் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிராணி கிடையாது,
ரைட்? ஒரு பாம்போ புலியோ சிங்கமோ இல்லை வேறு ஒரு பிராணியோ கிடையாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் உருவாக்கின சிருஷ்டிப்புகள். ரைட்? சமுத்திரம் நதியெல்லாம் கர்த்தர் உருவாக்கின சிருஷ்டிப்பு. இயற்கையை உருவாக்கின தேவன். ரைட்? நம்ம இயற்கையை வணங்கக்கூடாது, இயற்கையை படைத்த தேவனை வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு போங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதம் திட்டமும் தெளிவும் போதிக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் படைத்தார், சகலத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார், சகலத்தையும் உருவாக்கினவர் தேவன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை பாருங்கள், முதல் அதிகாரம். இங்கே மனுஷனை குறித்து சொல்லும்போது இங்கே 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவருக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள்ளேனா மனுஷர்களுக்குள்ளே. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் படைத்த இந்த இயற்கையின் மூலமாக மனுஷனுக்கு கர்த்தர் சொல்கிறார், ரைட், இதெல்லாம் உருவாக்கினது சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள உருவாக்குகிற சிருஷ்டி கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கர்த்தர் தன்னுடைய படைப்புகள் மூலமாக மனுஷன் கூட பேசுகிறார். அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். பாருங்கள், கர்த்தருடைய சர்வ வல்லமை, அவர் நித்திய தேவனாக இருக்கிறார், ரைட், அவருடைய ஞானம், இதெல்லாம் அவர் உருவாக்கின இந்த சிருஷ்டிப்புகள் மூலமாக மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இப்போ சூரியனை பார்க்குறோம், அவ்வளோ பெரிய சூரியன். அந்த சூரியனை நான் வணங்கக்கூடாது. அந்த சூரியன் எனக்கு என்ன சொல்லுது? என்னை உருவாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். நானே இவ்வளோ மகிமையாக இருந்தால் என்னை உருவாக்கின தேவன் இன்னும் எவ்வளோ பெரியவர். இந்த நட்சத்திரங்கள்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் என்ன சொல்லுது? என்னை உருவாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அதனால தான் இந்த படைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டவைகள்ன்ற வெளிச்சம் ரொம்ப முக்கியம். உருவாக்கப்பட்டவைகள்ன்ற இந்த வெளிச்சம் இருக்கும்போது தான் உருவாக்கினவர் யார் அப்படின்ற கேள்வி வரும். அப்போ அந்த உருவாக்கினவர் எவ்வளவு பெரியவர்ன்ற ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சரி, இதெல்லாம் நம்ம பின்னாடி கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். இப்போ 21 கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, கவனிங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மனுஷன் பண்ண தப்ப பாருங்களேன். இயற்கையை உருவாக்கின தேவனை விட்டுட்டு கர்த்தர் படைத்த மனிதன், கர்த்தர் படைத்த மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கர்த்தர் படைத்த இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளை தெய்வமாக மாற்றிட்டாங்க. கர்த்தருடைய ரூபத்தை இவங்களுடைய ரூபத்துக்கு ஒப்பாக இவங்களாக கற்பனை பண்ணி உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கவனிங்க, 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 24 வேண்டாம், 25க்கு போவோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. தேவனுடைய சத்தியம் என்ன? அவர் சிருஷ்டிகர். நம்ம பார்க்குற எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட கிரியைகள். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ரைட்? The God of the Bible is the God who created nature. God is not part of the nature. He is before all things. He created nature. He created heaven and earth. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்புகளுக்கு ஒப்பானவர் கிடையாது. நம்ம பார்க்குற இந்த இயற்கை உலகத்திற்கு முன்பாக இருந்தவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் காஸ், அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முந்தினவர். எல்லாவற்றிற்கும் முன்பாக இருந்தவர். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த எல்லாவற்றையும், இந்த இயற்கை, கண்ணால் பார்க்கக்கூடிய வானம், பூமி, அதில் வாசமாக இருக்கிற சகலம், எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். ரைட்? God is the God who created nature. ரைட்?
கர்த்தர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அதனால் என்றைக்கும் நம்ம இயற்கையை தேவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தக்கூடாது. ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஆதியாகமே நம்மளுக்கு எடுத்த உடனே போதிக்குது. எடுத்த உடனே ஆதியாகம் நமக்கு என்ன காமிக்குது? கர்த்தர் இயற்கைக்கெல்லாம் மேலானவர், உன்னதர்னா எல்லாத்தை காட்டிலும் பெரியவர். கர்த்தர் இயற்கை காட்டிலும் பெரியவர். ஏன்? அவர் தான் இயற்கையை உருவாக்குனார், அவர் தான் பூமியை உருவாக்குனார், அவர் தான் வானத்தை உருவாக்குனார், அவர் தான் நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை கர்த்தர் உருவாக்குனார். மிருக ஜீவன்கள், பறவைகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், சமுத்திரம், ஆறு, நதி, எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். அப்போ நம்ம பாருங்கள், பைபிளில் இயற்கைக்கும் கர்த்தருக்கும் ஒரு டிஸ்டிங்ஷன் போதிக்கப்படுகிறது. கர்த்தர் வேற, இயற்கை வேற. கர்த்தர் சிருஷ்டிக்கிறவர், இயற்கை உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு, உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. கர்த்தர் வேற, உருவாக்கப்பட்ட இயற்கை வேற. அந்த டிஸ்டிங்ஷனை மறந்துடவே கூடாது நம்ம. அப்போ நான் பாருங்கள், உருவாக்கின தேவனைத்தான் வழிபடணுமே தவிர அவர் உருவாக்கின இயற்கையை ஒரு நாளும் வழிபடக்கூடாது. இயற்கையின் எந்த பகுதியும் நான் வழிபடக்கூடாது. ரைட்? கர்த்தர் இந்த இயற்கைக்கெல்லாம் மேலானவர், இயற்கையை உருவாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் வேதம் எடுத்த உடனே நமக்கு என்ன சொல்லுது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட்? சரி, அடுத்த காரியங்களை நம்ம அடுத்த மெசேஜில் பார்ப்போம். தொடர்ந்து இந்த காரியங்களெல்லாம் தியானிக்க போகிறோம். நம்ம பார்த்த இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க, ஜெபத்தோடு தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் அதிகமாக விளக்கமாக பேசுவார், உங்களுக்கு வழி நடத்துவார், உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.